நீச்சமடைந்த செவ்வாய் பகவானோடு உச்சம் பெற்ற குரு சேரும்பொழுது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை இந்த குரு பார்க்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி சார், கஷ்டம் இல்லை, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அப்ப அஷ்டம குரு என்ன சார் பண்ணும்? அஷ்டம குரு தரக்கூடிய வேலை என்னன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோனை கெடுக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உலக புகழ் பெறுறீங்க, பிராண்ட் ஆகுறீங்க. உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சுவாமிஜி, தமிழ் புத்தாண்டு பலன்கள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? இன்று நாம் ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான டாபிக் பேசுறோம். அதுல என்ன அப்படின்னா, இதுவரை யாரும் இது சொல்லாத ஒரு தகவல். அது எப்படி அப்படின்னா, நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல, நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6. அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6 கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளோ யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். அழகான ஒரு 5 யோகங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியா அவர்களுக்கு நம்ம பார்க்கலாம். சரி. சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகத்தினால் கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்கள்னா என்னென்ன? 5 யோகங்கள் தரும் அற்புத பலன். நண்பர்களே, தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைய போறார். தட் யூ நோ வெல். உங்களுக்கு அஷ்டம குரு வரப்போகுது. எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க. எனக்கு முன்னால் பேசிய நிறைய பேர் நம்ம ரெட்ரோலையே என்ன சொல்லியிருக்காங்க, 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது அஷ்டம குரு எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் இதில் ஒரு யோகம் இருக்கிறது. அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். ஒரு பார்வை ஒவ்வொரு மாதிரி. இப்போ 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் மறைவதில் இருக்கிற சிறப்புன்னு ஒன்று இருக்கு. மறைவெல்லாம் மறைவல்ல. இப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து உங்களுக்கு 5 குடைய செவ்வாய், நல்லா கவனிங்க, 5 குடைய செவ்வாய் யோகத்தை தரக்கூடியவர், அரசு பணிகளை தரக்கூடியவர், பூமி லாபங்களை தரக்கூடியவர். இவர் கடகத்திலே நீச்சமடைகிறார். எப்போ நீச்சமடைகிறார்? ஆவணி புரட்டாசியில நீச்சமடைந்த செவ்வாய் பகவானோடு உச்சம் பெற்ற குரு சேரும்பொழுது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. சூப்பர். அப்ப அரசு பணி கன்ஃபார்மா கிடைக்கும். ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார். வெப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், எஸ்ஐ ஆக போறீங்க. பாருங்க, ஊருக்குள்ளே நீங்க பாடி பில்டர் ஆகணும் சார். நான் பார்த்தீங்கன்னா ஆனழகன் ஆகணும், இந்த ஏசியா இந்த எல்லாம் வரணும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம். நமக்கு அதை பற்றி தெரியாது. அதனால நீங்களே யோசிச்சுக்கோங்க. பாடி பில்டர்ஸ் அவங்களுடைய விருதுகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்ததாக 8ஆம் இடத்துல இந்த செவ்வாய் மறையும் பொழுது பூமி லாபங்கள், ரியல் எஸ்டேட் தொழில், கல் மண் ஜல்லி பண்றவங்க, லேண்ட்ஸ்கேப், சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப அற்புதமான நேரம். கொஞ்சம் ப்ராப்ளமான நேரம் எப்போ அப்படின்னா, 2வது விஷயம், சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். வைகாசி மாதம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க. ஆனா அந்த அதரன் ஐப்பசி மாதம் இதே சுக்கிரன் உங்களுக்கு பலன்களை தருவார். காஸ்மெட்டிக்ஸ் தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் யோகமான வருடம். எப்போ? ஐப்பசியில. அது வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல யோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த செவ்வாய் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் இந்த புரட்டாசியில அடைகிறார், குருவோடு சேர்ந்தவர். இந்த சந்திரன் 8 கூடையவர் இருந்தா 8 கூடையவருடைய வீட்டிலே செவ்வாயும் குருவும் இருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை இந்த குரு பார்க்கிறார். இங்கதான் இருக்கு விஷயம். இந்த 4ஆம் இடத்து சனினா என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி சார், கஷ்டம், இந்த வருஷம் உங்களுக்கு கஷ்டம் இல்லை,
கஷ்டம்லாம் யாருக்குன்னா யாரெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டம். நீங்கள் டீம் லீடராகனு ஆசைப்பட்டீங்கல்ல, அதை சனி பகவான் டீம் லீடர் ஆக்கி விட்ருவார். இப்போ 4ஆம் இடத்துல உயர்கல்வி உயர் பதவிக்கு சனி வந்துட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அப்போ அஷ்டம குரு என்ன சார் பண்ணும்? அஷ்டம குரு தரக்கூடிய வேலை என்னன்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோனை கெடுக்கும். நான் பாட்டுக்கு நிம்மதியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்தமா ரிப்போர்ட் போட்டோமா வீட்டுக்கு போனோமான்னு இருந்தேன். இப்போ ஒரு 7-8 மீட்டிங் நான் பண்ண வேண்டியிருக்கு. மார்னிங் மீட்டிங்கில் நின்றுட்டே இருக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி உங்களை காலிலேருந்து நைட்டு வரைக்கும் பிஸியாக வச்சுருப்பார். அதுதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி அஷ்டம குரு உங்களுக்கு தருகின்ற பிரச்சனை. யோகம் தான் இது, ப்ராப்ளம் தான். ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னா, இந்த குரு சனியை பார்த்து நிற்க வச்சார். எங்கே நிற்க வச்சார்? கம்பெனிக்கு வெளியே நிற்க வைக்கல, கம்பெனிக்குள்ளே டீம் லீடராக நிற்க வச்சார். கஷ்டம்தான், ஏற்கனவே நமக்கே கொஞ்சம் கஷ்டம். இதில் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும். நானும் ஒன் ஆஃப் த டீம் மெம்பராக இருந்தால் வந்தா திடீர்னு என்ன தலைவன் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொறுப்பு உங்களுக்கு வரும். அதுதான் கஷ்டப்படுறது ஒரே பொறுப்பு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது, 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உலக புகழ் பெறுறீங்க, பிராண்ட் ஆகுறீங்க. அப்போ 3ஆம் இடத்து ராகுவும் இந்த 10ஆம் இடத்து சனியும், 10ஆம் பார்வை சனியுமாக சேர்ந்து என்ன விஷயத்தை கொடுக்கும்னா, வேர்ல்டு பாப்புலர் ஆவீங்க. அது உங்க பிரைவேசிக்கு பாதிப்பா இருக்கும். என்ன சார் உங்களை எங்கேயும் அந்த கடைக்கிட்ட பார்த்தேன் அப்படின்னு, இல்லை அது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாப்புலர் ஆயிட்டீங்க. அதான் பிரச்சனை. அப்போ நீங்க போக்குவரத்தா போறது வர்றதெல்லாம் இந்த உலகம் பார்த்துட்டு இருக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது செயல்பாடுகளை மாத்திக்கணும். அப்ப என்ன, எதா இருந்தாலும் நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கணும். அன்ப்ரொஃபஷனலா நீங்க எது பண்ணாலும் அது உலகிற்கே தெரிஞ்சிடும். ஸோ 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அது ஒண்ணு. ஸோ யோகங்கள்னு பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒரு குமுலேட்டிவா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் 1க்கு அப்புறம் 8ஆம் இடத்து குரு 12 பார்த்து விபரீத ராஜயோகம் பெற்று செலவுகளை குறைக்கிறார். 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்த்து பணவரவை ஏற்படுத்துகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியை பார்த்து ப்ரமோஷன் வாய்ப்பை தருகிறார். முடிஞ்சுதா? 4ஆம் இடத்து சனி பகவான் 4, 5, 6 பார்த்து கடனை திருக்கிறார். 10 பார்த்து உங்களை பாப்புலர் ஆக்கிட்டார். நல்ல விஷயம். யோகங்கள்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலே குரு மறைந்தவர் செவ்வாயுடைய வீட்டை பார்த்து குருமங்கள யோகமும் குருச்சந்திர யோகமும் வைத்திருப்பதால் உங்களுக்கு மறைவையே ஒரு பாசிட்டிவான விஷயமாக மாற்றிவிட்டார். ஆக தனுசு ராசிக்காரர்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த அஷ்டம குரு உங்களை ஒன்றும் பண்ணாது. 4ஆம் இடத்த அர்த்தாஷ்டம சனியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. அவ்வளவுதான் சொல்ல வந்த பாயிண்ட். ஸோ இந்த யோகங்கள் உங்களை என்ன பண்ணுச்சு, அள்ளி கொடுக்குதோ அள்ளி கொடுக்கலையோ, அஷ்டம குரு அர்த்தாஷ்டம சனி இது 2லேருந்து உங்களுக்கு விலக்கு தந்துருச்சு. நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்கலாம். என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். இவர்களுடைய யோகத்தை அதிகரிக்க செய்ய இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் இவர்களுக்கு சிறப்பு. குரு வழிபாடு செய்யணும். ஏன்னா 8ஆம் இடத்துல மறைந்தவர் அவர் தான். டிசம்பர் 6க்கு அப்புறம் ராகு 2க்கு வருவார். அப்ப 2ஆம் இடம் என்பது பேச்சுல ராகு வரும்போது படபடன்னு பேசுவீங்க, அதை குறைச்சிக்கணும். அப்போ நீங்க 8ஆம் இடத்துக்கு குரு பகவானை வழிபடணும். ஆலங்குடி செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும். குரு வழிபாடு செய்தல் சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு தாராளமா 91 மார்க் தரலாம். நல்லா இருக்கு. இந்த வருடம் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பத்தி சொல்லுங்க சார். நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவே உச்சம், வேற என்ன, இதை விட நன்மை எதுவுமே கிடையாது. நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னா, இந்த மாதிரி குரு உச்சமானதுக்கு அப்புறம் வேற எதை பத்தியும் பேச வேண்டாம். அவர் எப்படி இருந்தாலும் நம்மளை பார்த்துப்பாரு. அதான் பெரிய விஷயம். 2வது, தீமைன்னு பண்ணா யார் பண்ண போறா? நம்ம சனி தான் பண்ண போறாரு. நம்மால் இப்போ குரு வீட்டில் சேஃபாக செட்டில் ஆயிருக்காரு. அவர் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. அது குருவே பார்த்து காம்ப்ரமைசிங் மோடு கொண்டாண்டார். இப்போ சனி பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆக குரு சனி 2 பேருமே நல்லது பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் வந்திருக்காங்க. இந்த வருடம் எல்லாருக்கும் அள்ளி தரணும். என்னப்பா ப்ராப்ளம்? டைவர்ஸா? சரி பண்ணிடு. உனக்கு தொழில் சரி பண்ணு. எல்லாரும் பிளஸ்ஸிங் 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 ஃபுல்லாக பிளஸ் தான் பண்ண போகிறார். இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்களை தான் நம்ம முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்கள்ல 6 கூடியவன் 8ல் மறைகிறார், 8 கூடியவன் 6ல் மறைகிறார். இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்ற டேட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை. இப்போ நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்க. எப்போ? புரட்டாசி மாதம். நிறைய பேர் லைஃப்பில் இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாசத்துல மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு பிரபலமாக போகிறாங்க.
இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்டில் வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்போ தான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி, ப்ளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள், ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. ராசிக்காரர்களுக்கெல்லாம் 5 முக்கியமான யோகங்களை பத்தி நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.